இங்க ஒரு குட்டி பையன் கீழே விழுந்த கேவியரை எடுத்து யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு பாக்குறான். ஆனா அந்த காஸ்ட்லியான ஃபுட் ஒரு மாதிரி மீன் ஸ்மெல்லும் வித்தியாசமான டேஸ்ட்லயும் இருந்ததால அது அவனுக்கு பிடிக்கல. அப்பதான் பணக்காரங்க சாப்பிடுற எல்லா காஸ்ட்லியான ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை விளம்பரம் செஞ்சு அதை மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கினாலே அதை ஹை பிரைஸுக்கு சேல் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பால் ஒரு பெரிய செஃப்பா மாறிடுறான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய லாப்ஸ்டரை கிளீன் பண்ணி அதோட மீட்டை எடுத்து அங்க இருக்கிற கற்கள் மேல அழகா அடுக்கி வைக்கிறான். அதுக்கு பக்கத்துல அவனே தயாரிச்ச சாஸையும் கொஞ்சம் கேவியரையும் இப்போ பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கிற ஒரு காஸ்ட்லியான சீ ஃபுட் ரெடி ஆகிடுது. ஒரு கஸ்டமர் அதை சாப்பிடலாம்னு போகும்போது அந்த லாப்ஸ்டரை சாஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு பால் சொல்றான். அவரு அதை சாப்பிட்டதும் அதுல மீன் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாரு. பால் உடனே அதுதான் உண்மையான சீ ஃபுட் டேஸ்ட்னு சொல்றான். உடனே அந்த கஸ்டமரும் திரும்பவும் அதை கவனமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து பால் சாட்டிஸ்ஃபை ஆகி சிரிக்கிறான். அடுத்ததா பால் அவனோட குக்கிங் ஸ்கில்ஸை அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுக்கறதுக்காக அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அவனோட அசிஸ்டன்ட்டை அனுப்பி வைக்கிறான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில ஒரு ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்ததும் அதோட டேஸ்ட்ல மயங்கி அதை குக் பண்ணின கிரேஸோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிறான். உடனே அவன் கிரேஸ் கிட்ட பாலோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா அவ அதை பெருசா கண்டுக்காம தொடர்ந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு அவ வீட்டுக்கு போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பால் நாட்டிலேயே புகழ்பெற்ற பெரிய செஃப்னும் அவர் சமைக்கிற டிஷ்ஷை சாப்பிட பிளைட் பிடிச்சு கூட பணக்காரங்க வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கா. அதை பார்த்து அவ சந்தோஷம் தாங்க முடியாம அடுத்த நாளே அவர்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்காக கிளம்பி போறான். ஆனா அங்க இன்னொரு நபர் அதே பிசினஸ் கார்டை கொண்டுட்டு அங்க வந்துக்கிறான். அதை பார்த்த செஃப் பால் 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் தான் வேலைக்கு எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டியை வைக்கிறாரு. அதுல ஜெயிக்கவங்க தான் அவரோட ஹெல்ப்பரா இருக்க முடியும். அவங்களோட டாஸ்க் என்னன்னா எக் ஃப்ரைட் ரைஸை குக் பண்ணணும். போட்டி ஸ்டார்ட் ஆனதும் அவன் நிறைய இன்கிரீடியன்ஸ் எடுத்து சூடான சாதத்துல எக் ஃப்ரைட் ரைஸை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா கிரேஸ் முந்தின நாள் உள்ள பழைய சாதத்தை எடுத்து 2 முட்டையையும் எடுத்து அவளோட ஸ்ட்ரீட் ஷாப் ஸ்டைல்லையே எக் ஃப்ரைட் ரைஸை செய்ய ஆரம்பிக்கிறான். 2 பேரோட டிஷ்ஷும் இப்போ ரெடி ஆகுது. அப்போ பால் கிரேஸோட எக் ஃப்ரைட் ரைஸை லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உடனே கிரேஸ் தான் போட்டியில ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஆப்போனன்ட்டால அதை ஏத்துக்கவே முடியல. உடனே பால் அவனுக்கு எக் ஃப்ரைட் ரைஸை செய்யறதுக்கு முந்தின நாள் சாதத்தை யூஸ் பண்றதுதான் பெஸ்ட்னு அவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் பால் அவகிட்ட மீட்டை கட் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறாரு. மீட்டோட ஒவ்வொரு ஸ்லைஸும் 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா பதட்டத்துல கிரேஸால மீட்டை கரெக்டா கட் பண்ண முடியல. அடுப்போட ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்த பால் டேலண்ட் இல்லாதவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. உனக்கு இங்க குக் பண்ண தெரியலனா திரும்பவும் உன்னோட ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு போகலாம்னு சொல்லிடுறாரு. ஆனா கிரேஸுக்கு இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. அவளோட ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு திரும்பவும் போய் கஷ்டப்படுறத அவ விரும்பல. அதனால நைட்டு முழுக்க தனியா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றான். அடுத்த நாள் பால் வந்து செக் பண்ணும்போது 2 செகண்ட்ல அந்த மீட்டை கரெக்டா புரட்டி எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். கடைசியில பால் அவளோட திறமையை பார்த்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பால் அவளுக்கு ஜெனரலோட பார்ட்டியில வாகியோ மீட்டை குக் பண்ற ஒரு பெரிய சான்ஸை கொடுக்குறாரு. அதுல கிரேஸ் அவளோட முழு முயற்சியையும் கொடுத்து அந்த வாகியோ மீட்டை கரெக்டா செஞ்சு முடிச்சிடறான். அதை சாப்பிட்ட ஜெனரலுக்கு அது ரொம்பவும் பிடிச்சு போய் செஃப் பாலை பாராட்டுறாரு. ஆனா அங்க வந்த ஒரு இன்வெஸ்டர் கிரேஸ் கிட்ட அவரோட பிசினஸ் கார்டை கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அந்த அற்புதமான டிஷ்ஷை செஞ்சது பால் இல்ல கிரேஸ் தான்ங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.